பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 சில வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல பேசி இருக்கிற வார்த்தை ஆவியின் கனி. கிறிஸ்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. இன்னும் பழைய வாழ்க்கையின்படி வாழாம பொறாமை, கோபம், மூர்க்கம், இச்சகம் இதெல்லாம் பேசாம ஆவின் கனிய இந்த நாளில் நம்ம வெளிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல பிரமாணம் எதுவும் இல்லை. இதை மட்டும் நீங்க கடைபிடித்தாலே போதும். கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்ச சிந்தனை, மாம்சரீகமான காரியங்கள், நம்ம தீய செயல்கள் எல்லாவற்றையும், நம்ம கெட்ட வார்த்தை பேசுறது, நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார் ஆண்டவர். நமக்காக அறைந்திருக்கிறார். நம்ம அதை செய்யக்கூடாது, நம்ம பாவங்கள் செய்யக்கூடாது என்று அவர் நமக்காக பலியானார். நம்ம ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். நீங்க இப்ப நீதிமான்களாக்கப்பட்ட ஆவிக்குரியவர்களா இருக்கீங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்தணும். ஆவியின் கனியை வெளிப்படுத்துறவர்களா இருங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். வீண் புகழ்ச்சி, தன் புகழ்ச்சி எல்லாம் வேஸ்ட். நீங்க எது பண்ணாலும் அது ஆண்டவருடைய மகிமைக்காக பண்ணுங்க. உங்களை பாராட்டுறாங்கன்னா அந்த மகிமையை ஆண்டவருக்கு கொடுங்க. ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமல் இருங்க. அன்பா இருங்க. பொறாமை கொள்ளாதீங்க. பொறாமை, இன்னைக்கு நீங்க யாரையாவது பார்த்து பொறாமைப்படுறீங்களா? நீ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். என்று நம்ம யோசிப்போம், சிந்திப்போம், தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதை கொடுத்து ஆவியின் கனிகளின் படி பேச எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தீர். அதற்காக நன்றி. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா எல்லோரையும் உமது அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்கேற்றபடி நடக்க ஆவியின் சிந்தனை எங்களுக்குள்ளாக வைங்க. ஆவியின் கனிகளை நாங்கள் கொடுக்க கிருபை செய்யுங்க. இயேசுப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையானது 30, 60 அல்ல தகப்பனே, 100 மடங்கு பலன் தர ஆவியின் கனியை வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுப்பா, இன்று நடக்க இருக்கிற எல்லா ஆராதனையும் உமது அன்பின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஆராதனையிலும் உம்முடைய வல்லமையுள்ள கரம் இயேசுப்பா எல்லா ஆராதனையும் தாங்கி நடத்துவதாக. எல்லா ஊழியர்கள் மேலும் உமது அன்பின் கரம் வெளிப்படுவதாக. மீட்பர் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a nice day.